கடந்த முறை நம்ம சேனல்ல தாய்லாந்து நாட்டு ஹாரர் கதையை பார்த்தோம் இல்லையா, அதுக்கு டஃப் கொடுக்குற மாதிரி இப்ப 2024 இந்தோனேஷியால ஒரு தரமான பேய் படம் ஒன்னு ரிலீஸ் ஆயிருக்கு. படத்தோட பேரு மர்னி தி ஸ்டோரி ஆஃப் விவி கம்பல் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான ஒரு கதை. எனக்கு இந்த படம் ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பா உங்களுக்கும் இது பிடிக்கும். சோ ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் ஃபுல்லா பாருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணிடுங்க. கூடவே இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு உங்களுக்கு சின்ன வயசுல ரொம்ப பார்த்து பயந்த ஒரு பேய் படத்தோட பேரையும் கமெண்ட்ல சொல்லிட்டு வாங்க இப்ப டைரக்டா கதைக்குள்ள போலாம். படத்தோட ஆரம்பத்துல வருஷம் சரியா 1977 ஜகார்த்தா நகரத்தை விட்டு ரொம்பவே தள்ளி இருக்கக்கூடிய அமாண்டான் சொல்லப்படக்கூடிய ஒரு சின்ன கிராமம். இரவு நேரத்துல ஜமீன்தார் பொண்டாட்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப அவங்களோட குட்டி பையன் ஜன்னல் வழியா எட்டி பார்க்கும்போது அம்மா பாருங்க மர்னியை யாரோ அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. என்னன்னு புரியாம அம்மாவும் பக்கத்துல வந்து பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய கிராமத்தை சேர்ந்த மக்களே மர்னின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. பதிலுக்கு அவளும் பயங்கரமா இவங்களை பார்த்து முறைகிறா. ஆனா ஏன் எதுக்குன்னு தான் தெரியல. ஜமீன்தார் பொண்டாட்டி ஜன்னல் கதவை லாக் பண்ணிட்டு பின்னாடி திரும்பும் போது புருஷன்காரன் அங்க வந்து நிக்கிறான். கூடவே வில்லத்தனமா சிரிக்கிறான். இதுக்கடையில இழுத்துட்டு போகப்பட்ட மர்னிக்கு என்னாச்சுன்னு பார்க்கும்போது அவளோட மேல் உள்ளாடைகள் இருக்கு இல்லையா, அதை மொத்தமா கிழிச்சு அரை நிர்வாணமா வீதிகள்ல நடக்க வச்சு அடி அடி நடிச்சு ஒரு காட்டுக்குள்ள தூக்கிட்டு வரானுங்க. முன்னாடி ஒரு மிகப்பெரிய மரம் இருக்கு. கடைசி நிமிஷத்துல கூட என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு அங்க இருக்க ஜமீன்தார் வீட்டை சேர்ந்த வேலைக்காரி கிட்ட கெஞ்சுவாங்க. ஆனா அவ குழந்தைய வச்சுக்கிட்டு குடுக்கற மாதிரியே தெரியல. உடனே சுத்தி இருக்க மத்தாளுங்க மர்னியோட கழுத்துல ஒரு தூக்கு கயிற மாட்டுறாங்க. அவ்வளவுதான்டா தன்னோட வாழ்க்கை முடிய போது தான் பெத்தெடுத்த பிள்ளைய நம்ம பிரிய போறோங்கிற வேதனை தாங்க முடியாம நான் இன்னைக்கு இறந்து போகலாம், ஆனா இன்னைக்கு நான் என் குழந்தைய பிரிஞ்சு எவ்வளவு வருத்தப்படுறனோ அதே துன்பங்களை இந்த கிராமத்துல இருக்க ஒவ்வொருத்தரும் தங்களோட குழந்தைகளை பிரியும் போது தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சாபத்தை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அந்த மர்னி தூக்க கயிறுல தன்னோட உயிரிய விடுறா. இந்த இடத்துல அப்படியே மங்களகரமா டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்க அடுத்து பிரசன்ட்ல வருஷம் சரியா 2024 ஜகார்த்தா சிட்டியில வாழ்ந்த ஹீரோயின், அவளோட அம்மா, அப்புறம் ஒரு குட்டி தம்பி. இந்த 3 பேருமே ஏதோ ஒரு காரணத்தால சிட்டியை விட்டு அமாண்டா கிராமத்துக்கு வேன்ல போயிட்டு இருப்பாங்க. அப்ப எதிர்பாராத விதமா வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. யோ இதனா வண்டியா காயலாங்கடியா, கிட்டத்தட்ட 5-6 முறை ஸ்டாப் ஆயிடுச்சு. மன்னிச்சிருங்க மேடம், கியரோட லிவர் கட் ஆயிடுச்சு. சோ சரி பண்றதுக்கு மெக்கானிக்க வர சொல்லிருக்கேன். நான் வழியில வேற ஏதாவது வண்டியை பார்த்தா அவங்கள பாதுகாப்பா கிராமத்துக்கு அனுப்பி வைக்கிறேன். இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அந்த வழியா ஒரு ஜீப் வருது. அதுக்குள்ள இருந்த ஒரு போலீஸ் அதிகாரி இறங்குறாரு. இவரோட பேரு கபிலா. உடனே டிரைவரும் ஐயா நல்ல வேலை நான் உங்களை இங்க பார்த்தேன். நம்ம வீட்டுக்கு புதுசா குடி வராங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு போற வழியில வண்டி ஸ்டாப் ஆயிடுச்சு. சரி சரி கவலைப்படாத, நானே உங்களை கூட்டிட்டு போறேன், ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு ஹீரோனியும் ஃபேமிலியும் இப்ப ஜீப்ல ஏத்தி அனுப்பி வைக்கிறாங்க. ஆக்சுவலா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் ஹீரோயினோட அம்மாவும் அப்பாவும் டிவோர்ஸ் வாங்கிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம போறதுக்கு முன்னாடி இந்த புருஷங்காரன் எக்கச்சக்கமான கடனை ஹீரோயினோட அம்மா தலையில கட்டிட்டு போயிட்டான். பாவம் அவங்க அந்த கடனை அடைக்க முடியாம ஒரு புது டிரெஸ் டிசைனிங் கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு சொல்லிட்டு கடன்காரங்களை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கலாமே இந்த கிராமத்துக்கு வந்திருப்பாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோயினோட அப்பாவும் இந்த கிராமத்தை சேர்ந்த ஒரு ஆளா இருந்திருப்பாரு. சோ ஓரளவுக்கு அம்மாவுக்கும் இந்த கிராமத்தை பத்தி தெரியும். அடுத்து ஹீரோயின் ஃபேமிலியை கூட்டிக்கிட்டு கபிலா இவங்க குடியிருக்க போற அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வராரு. பாக்குறதுக்கு வீடு ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. ஐயா நான் இதுக்கு முன்னாடி இருந்த வீடு இவ்வளவு பெருசு கிடையாது, கூடவே நீங்க வாடகை வேற கம்மியா தான் கேக்குறீங்க. அட பரவாயில்ல விடுங்கம்மா, நான் சின்ன வயசுல இருந்து இங்கதான் பிறந்து வளர்ந்தேன். சரி அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த வீட்டை எங்க கிட்ட ஒப்படைக்கிறீங்க? ஒரு நிமிஷம் அமைதியான கபிலா, அது ஒண்ணும் இல்ல மேடம், என் மனைவிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு, இவ்வளவு பெரிய வீட்டை அவங்களால கிளீன் பண்ண முடியல, அதனாலதான் வாடகைக்கு விட்டேன்னு லைட்டா தடுமாற்றத்தோடய பதில் சொல்லுவாரு. சரிமா நீங்க வீட்டை சுத்தம் பண்ணிட்டு வேலைய ஆரம்பிங்க, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு அந்த ஆளு கிளம்பிட்டாரு. அடுத்து தம்பி கூட உள்ள வந்த ஹீரோயின் ஒவ்வொரு இடமா சுத்தி பார்க்கும் போது ஒவ்வொரு கதவு ஜன்னல் கிட்டையுமே வித்தியாசமான தாயத்தை தொங்க விடப்பட்டிருக்கு. என்னன்னு புரியாம ஹீரோயின் குழப்பத்தில் இருப்பாங்க. அப்ப திடீர்னு பக்கத்துல இருக்க ஒரு சின்ன கபோர்டுக்குள்ள இருந்து டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. சரி பயபுள்ள பயந்து ஓடுவான்னு பார்த்தா அதுக்கு பதிலா அந்த கபோர்டையே டக்குன்னு லாக் பண்றா. பார்த்தா உள்ள இருந்து தம்பிகாரன் கதறிட்டு இருக்கான். அக்கா என்ன வெளியில விடு வெளியில விடுன்னு. அண்ட் இன்னொரு விஷயத்தையும் சொல்ல மறந்துட்டேன், இந்த ஹீரோயினோட தம்பிகாரன் லைட்டா மனநல பாதிக்கப்பட்டவன். இதே டைம்ல அம்மா கூப்பிடுவாங்க. சரின்னு ஹீரோயின் கதவை திறந்துட்டு தம்பியை கூட்டிட்டு வெளியில போயிடுவாங்க. ஆனா இவங்க போன அடுத்த நிமிஷமே அங்க இருக்க கபோர்டோட கதவு தானா லாக் ஆகுது. அதுக்கப்புறமா வந்த கபிலாவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாரு. அதே டைம்ல அம்மாவோட நம்பருக்கு ஒரு கால் வருது. ஆனா அட்டன் பண்ணாம கட் பண்ணிடுவாங்க. அம்மா என்னாச்சு? யாரது? அது ஒண்ணும் இல்லம்மா, வழக்கம் போலதான் கிரெடிட் கார்டு பில்லு, அப்புறம் அவங்க அப்பனுக்கு கடன் கொடுத்த கடன்காரனுங்க. அடுத்த நேரா உள்ள வந்த ஹீரோயின் அந்த கபோர்ட் இருந்துச்சு இல்லையா, அந்த அறைய தன்னோட பெட்ரூமா மாத்திப்பா. அடுத்து தான் ஃப்ரெண்ட் லிசாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. என்னடி வீடெல்லாம் செட் ஆயிடுச்சா? ஏதோ பரவாயில்ல, அம்மாவுக்கு இந்த கடன் அடைக்கிறது தான் முக்கியமான வேலை, அதனால எங்களை கூட பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆமா மந்திர தந்திரங்களை படிக்க போற நீ, அது என்னாச்சு? நல்லபடியா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி பேசிட்டு இருக்கும் போதுதான் லைட்டா அண்ணாந்து பாப்பா. மேல் பக்க சுவர்கள்ல ஒரே ஒரு சின்ன ஓட்டம் மட்டும் இருக்கு. இருந்தாலும் நம்மாலதையெல்லாம் பெருசா கண்டுக்கல. லிசா கிட்ட கால் பேசி முடிச்சிட்டு நைட்டு தொழுகை பண்ற நேரத்துல மறுபடியும் அங்க இருக்க கபோர்டுக்குள்ள இருந்து டம்மு டம்முன்னு சவுண்ட் கேக்குது. தம்பிக்காரன் தான் மறுபடியும் தாங்கிட்ட விளையாடுறான் போலன்னு இந்த முறையும் அந்த கதவை லாக் பண்ணுவா. ஆனா பாருங்க அடுத்த நிமிஷமே தம்பிக்காரன் வெளியில இருந்து உள்ள வராங்க. இதை கவனிக்கிற ஹீரோயினுக்கு ஒருவேளை நமக்கு தான் சவுண்ட் தப்பா கேட்டிருக்கும் போலன்னு யதார்த்தமா சாப்பிடறதுக்கு போயிடுவா. ஆனா அந்த ஒரு நேரத்துல கூட இந்த அம்மா ஒழுங்கா பேசக்கூட மாட்டாங்க. எப்ப பாரு வேலை வேலைன்னு அதுலயே கதியா இருப்பாங்க. இதுக்கடையில தம்பிக்காரன் சும்மா இல்லாம பக்கத்துல இருக்க ஒரு தையல் மிஷினை பார்த்து பயங்கரமா கத்தி அழ ஆரம்பிக்கிறான். டேய் என்னடா ஆச்சு, ஏன் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்டா அவன் வெறும் கையை மட்டும் தான் நீட்டிட்டு
பேசிட்டு இருக்கான். இப்ப என்ன உனக்கான சாப்பாடா அந்த மிஷினுக்கும் கொடுக்கணுமா? சடனா என்ன ஆச்சுன்னே தெரியல. கண்ணை முழிச்சு பார்த்தவன் எதையோ உன்னை பார்த்து பயந்து சாப்பாடு தட்டை கீழே போட்டு உடைச்சிட்டு வேகமா அறைக்குள்ள ஓடிடுவான். ஹீரோனுக்கு இதெல்லாம் பழக்கப்பட்ட ஒண்ணு, அதனால நடக்கிற எதையுமே பெருசா கண்டுக்கல. அடுத்த நாள் காலையில விடியுது. தம்பிக்காரனும் ஹீரோயினும் பக்கத்துல இருக்க ஒரு கடைக்கு போயிட்டு இருப்பாங்க. அப்ப ஒரு 4 அகராதி பயபுளைங்க சும்மா இல்லாம நம்ம ஹீரோயின் கிட்ட உரண்டழுகிறானுங்க. அதுவும் என்னன்னு மச்சான் பாடுறா, மாடல் பொண்ணு ஊருக்குள்ள வந்திருக்கா. ஏமா இங்க இந்த மாதிரிலாம் உடைகளை பயன்படுத்த கூடாது. அப்புறம் எவனாச்சும் அவனை கூட்டிட்டு போய் ஏதாவது பண்ணிட்டானா என்ன பண்றது? டேய் தம்பி கொஞ்சம் அமைதியாரு, நான் அவனுங்க கிட்ட பேசிட்டு வரேன். டேய் ஏதோ ஒண்ணு சொன்னீங்க, தைரியம் இருந்தா மறுபடியும் என்கிட்ட சொல்றா பாப்போம். ஆமா சொன்ன, இந்த மாதிரி காஸ்டியூம் போட்டா எவனாவது உன்னை தூக்கிட்டு போய் ஏதாவது பண்ணிடுவான். என்னடி பண்ண முடியும் உன்னால? கடுப்பான நம்மாலு கண்ணத்துல ஓங்கி ஒரு அப்பு. உடனே மீதி இருக்க 3 பேரும் சண்டைக்காக வருவானுங்க. அப்ப கரெக்டா நம்ம படத்தோட ஹீரோ உள்ள போந்து ஒருத்தன் கைய வளைச்சு பிடிக்கிறான். இவனை பார்த்ததுமே மீதி இருக்க 3 பேரும் பம்மிட்டு எங்களை மன்னிச்சிருன்னு கெஞ்சிட்டு அந்த இடத்த விட்டு ஓடி போயிடுவானுங்க. பதிலுக்கு ஹீரோயினும் உங்க உதவிக்கு நன்றி, அதெல்லாம் பரவாயில்ல, என்னோட பேரு பெக்கா. ஆமா உங்க பேர் என்ன? முகமதுல்லா. அப்பா என் பேரை உங்ககிட்ட சொல்லலையா? எது அப்பாவா? ஓ உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்க குடியிருக்க வீடு எங்களோட தான். ஓஹோ அப்படின்னா நீங்க அந்த போலீஸ்கார அதிகாரியான கபிலாவோட பையனா? ஆமா ஆமா, நீங்க பாத்து போங்க, ஏதாவது உதவி தேவைப்பட்டா தோ அந்த பக்கம் தான் என்னோட வீடு இருக்கு, எப்ப வேணா என்ன வந்து பாருங்க. சரின்னு தேங்க்ஸ் சொல்லிட்டு ஹீரோயின் நேரா கடைக்கு வராங்க. தம்பிக்காரன் நைட்டு ஒழுங்கா சாப்பிடல, சோ அவனுக்காக 2 மீனை மட்டும் பணம் கொடுத்து வாங்கிட்டு மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டு இருக்காங்க. இதுக்கிடையில அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பார்த்தா, ஏற்கனவே பங்களாக்குள்ள நிறைய குட்டி குட்டியான தாயத்தெல்லாம் இருந்திருக்கும் இல்லையா, அது எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து நெருப்பு வச்சு எரிக்கிறாங்க. இன்னொரு பக்கத்துல வெளியில போன ஹீரோயின் வீட்டுக்கு போற வழியில ஒரு சின்ன அருவியை கவனிக்கிறா. சரின்னு தம்பிக்காரன் கூட ஒன்னா உட்காந்து பேசிக்கிட்டு அப்படியே ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி பேசிட்டு இருப்பா. சடனா என்னாச்சுன்னு தெரியல, பின்னாடி உட்கார்ந்து இருந்த தம்பிக்காரனை காணோம். பதறி போனவ காலை கட் பண்ணிட்டு எங்க போனான்னு தேடும் போது பூமான் சொல்லப்படக்கூடிய ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட பொண்ணு கூட ஒன்னா உட்காந்து பேசிட்டு இருக்கான். ஆக்சுவலா அவளோட கையிலயுமே நிறைய தாயத்து இருக்கு. ஆளு பார்க்க வினோதமா இருக்கான்னு கடுப்பான ஹீரோயினும், டே மைக்கு உங்ககிட்ட எத்தனை முறை சொல்லிருக்கேன், தெரியாத ஆளுங்க கூட எப்பவுமே பேசி பழக கூடாது, முதல்ல வா வீட்டுக்கு போலான்னு அவசர அவசரமா அவனை கூட்டிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாங்க. அப்ப பூமாவை பாருங்க, ஏதோ ஒரு பயத்தோடய நம்ம ஆளுங்க 2 பேரையும் கவனிக்கிறா. நேரம் போக நைட் ஆகுது. தம்பிக்காரன் தாங்கிட்ட இருக்க பொம்மையை வச்சு கதவை லாக் பண்ணிக்கிட்டு ஜாலியா விளையாடிட்டு இருப்பான். சடனா என்னாச்சுன்னு தெரியல, பூட்டப்பட்ட கதவுக்கு வெளியில யாரோ ஒருத்தர் வினோதமான பாட்டை பாடக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு புரியாம சாவி தொலைவழியா தம்பிக்காரன் வெளியில எட்டி பார்க்கும்போது ஒரு அமானுஷமான பெண்ணோட உருவம் நிக்குது. இத பார்த்து பயந்தே பயப்புள்ள தொப்புன்னு கீழே விழுந்துட்டான். கதவு கண்ணா புண்ணன்னு அடிக்க ஆரம்பிக்குது. அப்ப கரெக்டா தம்பிக்காரன் தோள்பட்டையில ஹீரோயின் கைய வைக்கிறாங்க. உடனே அவனும் அக்காவை டைட்டா கட்டி பிடிச்சுப்பான். ஆனா அடுத்த நிமிஷமே, டே தம்பி நீ வெளியில என்ன பண்ணிட்டு இருக்கன்னு ஹீரோயினோட குரல் கேக்குது. என்ன இது, அக்கா பக்கத்துல இருக்காங்க, ஆனா பின்னாடி இருந்து யாரோ கூப்பிடுற மாதிரி இருக்கேன்னு தம்பிக்காரன் சந்தேகத்துல திரும்பி பார்த்தா உண்மையான ஹீரோயின் வீட்டுக்குள்ள இருக்காங்க. தம்பிக்காரன் வீட்டுக்கு வெளியில இருக்கான். கூடவே கட்டி பிடிச்சிருப்பா இல்லையா, இப்ப அந்த இடத்துல யாரையுமே காணோம். தன்னை சுத்தி என்ன நடக்குதுன்னு புரியாம குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி வந்து கதவை லாக் பண்ணிப்பான். அடுத்து ஒன்னா உட்காந்து சாப்பிடலாம் ட்ரை பண்ணும்போது மறுபடியும் இந்த அம்மா 2 பசங்களையும் பெருசா கண்டுக்கல. டே வாடா உனக்கு பிடிச்ச சாப்பாடு வச்சிருக்கேன்னு சொன்னா கூட தம்பிக்காரன் அதெல்லாம் கண்டுக்கிற மாதிரியே தெரியல. எப்படியோ ஒரு வழியா அவனை சாப்பிட வச்சுட்டு பெட்ல வந்து கதை சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப சம்பந்தமே இல்லாம அந்த கதை புத்தகத்துல வித்தியாசமான வரிகள் எழுதப்பட்டிருக்கு. என்னன்னு படிச்சு பார்க்கும்போது, நான் இப்ப இறந்து போனாலும் சரி கண்டிப்பா நான் இழந்த வழிய நான் உங்களுக்கு திரும்ப கொடுப்பேன்னு கதையோட ஆரம்பத்துல இந்த அமாண்டா கிராமத்தை மரணி சபிச்சிருப்பா இல்லையா, அதே வார்த்தைகள் இந்த புத்தகத்துல அச்சசல எழுதப்பட்டிருக்கு. சந்தேகத்துல ஹீரோயின் மறுபடியும் கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கும்போது இப்ப அந்த பேப்பர்ல எழுதப்பட்டிருந்த வார்த்தைகளையே காணோம். சரி தூக்க கலக்கத்தாலதான் இப்படி எல்லாம் நடக்குது போலன்னு மறுபடியும் இவ தன்னோட அறைக்கு போயிடுவா. அடுத்து ஹீரோவை காட்டுறாங்க. இவன் ஒரு பக்கத்துல தொழுகையில இருக்க நேரம் பார்த்து இவனுக்கு பின்னாடி இறந்து போன மரணியோட பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. கூடவே வித்தியாசமான பாட்டு பாடவும் ஆரம்பிக்குது. துளி கூட பயம் இல்லாம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அங்க அந்த மரணியோட பேயவே காணோம். அப்பாடான்னு முன்னாடி திரும்பும் போது முரணி கண்ணுக்கு முன்னாடி உட்காந்து பாட்டு பாடிட்டு இருக்கா. நம்மளுக்கு சின்ன வயசுல இருந்தே இந்த பேய் ஓட்டுறது, பேய்களை பாக்குறதுக்கான பவர்லாம் இருக்கு. சோ அதனாலேயே துளி கூட பயம் இல்லாம ஒரு சில புனித வார்த்தைகளை சொல்லும் போதே கண்ணுக்கு முன்னாடி இருந்த பேயும் மொத்தமா மறைஞ்சு போயிடும். அடுத்த ஹீரோனை காட்டுறாங்க. இப்ப அவளும் தொழுகையில இருப்பா. அப்ப பாருங்க இவளோட அறைக்கு மேல ஒரு சின்ன துளை இருக்கும் இல்லையா, இப்ப அது வழியா ஒரு சின்ன தொட்டில் மட்டும் கீழே இறங்கிட்டு இருக்கு. அப்ப ஹீரோயினும் தொட்டிலுக்குள்ள என்ன இருக்குன்னு பாக்கலான்னு லைட்டா அதை தொடும் போது நொடி பொழுதுல மறுபடியும் ஏதோ ஒண்ணு அந்த தொட்டில உள்ள இருக்கிற மாதிரி தெரியுது. உடனே பயந்து போனவ பக்கத்துல இருக்க டார்ச் எடுத்து அந்த துளைகளுக்குள்ள அடிச்சு பாக்குறா. உள்ள எதுவுமே இருக்க மாதிரி தெரியல. நடக்கிறது ஏதோ ஒண்ணு தப்பா இருக்கு. உடனே இத பத்தி அம்மா கிட்ட சொல்லலான்னு நேரா வெளியில வரும்போது அங்க ஏற்கனவே தையல் மிஷின் ஓடக்கூடிய சவுண்ட் கேக்குது. இந்த டைம்ல யார் தைக்கிறாங்கன்னு புரியாம வெளியில வரும்போது தான் தெரியுது அங்க அம்மா தன்னோட சுயநினைவே இல்லாம கொஞ்சம் கொஞ்சமா பெடல் பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா உங்களுக்கு என்னாச்சு, நீங்க நல்லாதான் இருக்கீங்கல்ல? இந்த மாதிரி உசுப்பட்டதுக்கு அப்புறம் தான் அம்மா மறுபடியும் சுயநினைவுக்கே வராங்க. பாப்பா என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தேன் எனக்கும் தெரியலமா, ஒருவேளை தூக்கத்துல வந்திருப்பீங்க, ரொம்ப நேரம் வேலை பாக்குறீங்கல்ல, முதல்ல ஓய்விடுங்க, எதா இருந்தாலும் அப்புறம் பாத்துக்கலாம். சரின்னு 2 பேருமே இப்ப அந்த இடத்த விட்டு கிளம்பிடுதுமே மறுபடியும் அந்த தையல் மிஷின் தானாவே பெடலாக ஆரம்பிக்குது. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கண்ணா பின்னா அம்மா கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்னன்னு புரியாம தூக்கத்தை விட்டு கண்ண முடிச்ச ஹீரோயினும் நேரா ஹாலுக்கு வரும்போது அங்க இந்த அம்மா ஏற்கனவே நிறைய டிசைன் பண்ண பேப்பர்லாம் வச்சிருப்பாங்க போல. அதை இந்த தம்பிக்காரன் எடுத்து கண்ணா பின்னான்னு கிறுக்கி வச்சுட்டானா. சோ அதனால இவங்க கத்திட்டு இருக்காங்க. பாருமா இன்னைக்கு மதியத்துக்குள்ள நான் இந்த பேப்பர்ஸ் மட்டும் ஒப்படைக்கலன்னு வையேன், கண்டிப்பா இன்வெஸ்டர்ஸ் கூட எனக்கு பணம் கொடுக்க மாட்டாங்க.
ஆமா ஒண்ணும் இல்லம்மா, பெர்மிஷன் கேளுங்க, நம்ம ஈவினிங் குள்ள எப்படியாவது அந்த பேப்பர்லாம் ஒப்படைச்சிடலாம். சரி சரி, ஆனா பிரிண்டர்ல இருந்த ஒட்டுமொத்த மையம் காலி ஆயிடுச்சு. நீ முதல்ல எப்படியாச்சும் அந்த பிரிண்டருக்கான மையம் மட்டும் வாங்கிட்டு வா. ஹீரோனுக்கு கிராமத்துல தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு, அது அந்த ஜமீன்தார் ஃபேமிலி மட்டும் தான். சோ ஹீரோவை பார்த்து உதவி கேட்கலான்னு நேரா அவன் வீட்டை நோக்கி போற நேரத்துல இந்த அகராதி பயபலிங்க 4 பேர் இருந்தானுங்க இல்லையா, அவனுங்க ஹீரோன் கிட்ட வம்பிழுத்த மாதிரியே பூமா கிட்டயும் வம்பிழுத்துட்டு இருக்கானுங்க. பாவம் அந்த புள்ளையோட கொடைய வாங்கிட்டு அவளை அலக்கழிக்கிறானுங்க. கரெக்டா உள்ள வந்த ஹீரோயின் வம்படியா அந்த கொடைய வாங்கி பூமா கிட்ட ஒப்படைக்கிறா. அப்ப பூமாவுக்குமே இதை பார்த்து அளவு கடந்த சந்தோஷம். ஏதோ ஒரு காரணத்தால ஹீரோனை ஃபாலோ பண்ணிக்கிட்டு பக்கத்துல இருக்க அந்த காடு வரைக்கும் வந்துட்டா. அப்பதான் ஹீரோனோட கண்ணுக்கு படத்தோட ஆரம்பத்துல அந்த மரணிய ஒரு மரத்துக்கு நடுவுல தூக்கு மாட்டி கொண்டிருப்பாங்க இல்லையா, அதே மரம் இருக்க விஷயத்தை கவனிக்கிறா. தன்னையே அறியாம இவ பக்கத்துல போகும்போது கரெக்டா பூமா அங்க வந்துருவா. இத பார்த்து ஹீரோனுக்கு பயம். பாரு, நீ என் பக்கத்துல மட்டும் வந்த உன்னை அடிச்சிருவேன்னு கையில கட்டைய வச்சு மிரட்டுவா. பூமா ஏற்கனவே மனநலம் பாதிக்கப்பட்டவ. சோ அதனால கொஞ்சம் கொஞ்சமா சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல வந்தவ தாங்கிட்ட இருக்க ஒரு தாயத்தை ஹீரோயின் கையில கொடுக்குறா. அப்ப ஒரு சின்ன பயத்தால கையில இருக்க கட்டைய வச்சு பூமாவோட கையில ஒரு அட்டி குழந்தை மாதிரி அழ ஆரம்பிக்கிறா. அப்ப கரெக்டா ஹீரோ உள்ள வர, பூமா உன்கிட்ட பேச விருப்பம் இல்லாதவங்கள நீ பயமுறுத்த கூடாது, நீ நல்ல பொண்ணு தானே, முதல்ல இந்த இடத்த விட்டு கிளம்புன்னு அவளை ஆறுதல் படுத்தி அங்கிருந்து அனுப்பி வைக்கிறான். அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? இல்ல அம்மா பிரிண்டருக்கான மை தீந்து போச்சுன்னாங்க, சோ அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு பார்த்தேன். உனக்கு பிரச்சனை இல்லனா நம்ம சிட்டி வரைக்கும் போயிட்டு வரலாமா? தாராளமா போலாம், ஆனா அதுக்கு முன்னாடி நீ எங்க வீட்டுக்கு வந்தாகணும். சரின்னு ஹீரோயினும் உள்ள வரும்போது அங்க இருக்கக்கூடிய ஹீரோவோட அம்மா, பூமா யாரு, ஏன் அவளுக்கு இப்படி எல்லாம் ஆச்சுன்னு ஒரு கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. பல வருடங்களுக்கு முன்னாடி வரைக்குமே இருமா ரொம்ப நல்ல பிள்ளையா தான் இருந்தா. ஆனா திடீர்னு ஒரு நாள் விவி காம்பல்ஸால கடத்தப்பட்டா. மேடம் ஒரு நிமிஷம் இருங்க, விவி காம்பல்னா இறந்து போன ஆன்மாக்கள் தானே? ரொம்ப சரியா சொன்ன. அந்த மாதிரி ஒரு ஆன்மா இந்த ஊருக்குள்ள இருந்துச்சு. கடத்தப்பட்ட பூமா சில வாரங்களுக்கு அப்புறம் தான் திரும்ப கிராமத்துக்குள்ளேயே வந்தா. அந்த நாள்ல இருந்து அவ தன்னோட சுயநினைவை இழந்தாலும் கூட ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு. சரிமா எங்களுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் உங்களை அப்புறமா வந்து பாக்குறேன்னு சொல்லிட்டு ஹீரோயினும் ஹீரோவும் அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டாங்க. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா வெளியில போன ஹீரோயின் திரும்ப வந்துட்டாங்க. ரெண்டு பேரும் கண் பார்வையிலேயே லைட்டா காதலிக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த ஹீரோவுக்கு பாய் சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போலான்னு பார்த்தா வெளியில தம்பிக்காரன் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்கான். டேய் என்னடா ஆச்சு? அத நான் சொல்றேன், லேப்டாப்ல டிசைன் பண்ணி பாதுகாப்பா வச்சிருந்தேன், ஆனா இவன் உள்ள புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். அம்மா பேக்கப் இருக்குல்ல, அதை வச்சு நீங்க மறுபடியும் காப்பி எடுத்துக்கோங்க, நான் கூட மைய வாங்கிட்டு வந்துட்டேன், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்றல, அதனாலதான் அவன் இன்னும் தப்புகளை பண்ணிட்டு இருக்கான், முதல்ல எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கூட. உடனே ஹீரோயினும், இந்த பாரு உனக்காக டிராயிங் பண்றதுக்கு புது நோட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், இந்த கிரையான்ஸை வச்சு ஜாலியா விளையாடு, அக்கா போயிட்டு சமையல் வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா மறுபடியும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறேன் சரியா? அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா சமையல் வேலையெல்லாம் முடிச்சு தள்ளிட்டு தம்பிக்காரனை சாப்பிட கூப்பிடலாம்னு வெளியில வந்து எட்டி பார்க்கும்போது உட்கார்ந்து இருந்த பயபுள்ளைய காணோம். ஐயோ இந்த டைம்ல எங்க போனான்னு புரியாம அவசர அவசரமா கிராமத்துக்குள்ள வரா. ஆனா 6 மணிக்கு மேல இந்த கிராமத்தை விட்டு எவனோ வெளியிலேயே வரமாட்டான் போல. எவ்வளவு கத்துனாலும் ஒரு பய கூட எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தம்பி தொலைஞ்சு போயிட்டாங்கிற உண்மையை ஏத்துக்கிட்ட ஹீரோயின் நேரா கபீலா ஃபேமிலி கிட்ட வராங்க. பதிலுக்கு அவங்களும், கவலைப்படாதீங்க, உங்க பையன் கண்டிப்பா இந்த காட்டுக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும். சந்தேகத்துல ஹீரோயினும், சார் ஒருவேளை நீங்க சொன்ன அந்த கட்டுக்கதை, அதான் அந்த விவி கம்பல், அந்த ஆன்மாக்கள்ல ஏதாவது ஒண்ணு என் தம்பியை கூட்டிட்டு போயிருக்குமா? பெருசா நான் அந்த கட்டுக்கதையெல்லாம் நம்புறது கிடையாது, இருந்தாலும் அது உண்மையா இல்லையான்னு தெரிஞ்சுக்க நான் ஆசைப்படுறேன். உடனே கபீலாவும், நீ நினைக்கிற மாதிரி இது வெறும் கட்டுக்கதை கிடையாது. சின்ன வயசுல இந்த கிராமத்துல இருந்த மர்னி கண்ணுக்கு முன்னாடி இறந்து போறத நானே வேடிக்கை பார்த்திருக்கேன். சரியா வருஷம் 1977 மர்னின்னு ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல சாப்பாடு விக்கிற வேலையை பார்த்துட்டு இருந்தா. என் தாத்தா கிட்ட அந்த மர்னியோட அப்பா நிறைய கடனை வாங்கிட்டு இறந்து போயிட்டாரு. அதனாலேயே வலுக்கட்டாயமா தாத்தா மர்னியோட வாழ்க்கையை சீரழிக்க ஆரம்பிச்சாரு. ஆனா இருந்தாலும் என் அம்மாவுக்கு இத பத்தி எதுவுமே தெரியாது. என்னோட தாத்தாவையும் என்னோட அப்பாவையும் ரொம்ப நல்லவன் நினைச்சிட்டு இருந்தாங்க. கூடவே மர்னி மேலையும் இறக்கப்பட ஆரம்பிச்சாங்க. இப்படிதான் ஒரு நாள் வழக்கம் போல மர்னி வேலையை முடிச்சிட்டு தன்னோட வீட்டுக்கு போற நேரம் பார்த்து 4 அகராதி பைபிளுங்க ஒன்னா சேர்ந்து மர்னிய டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுல ஒருத்தன் என்னோட அப்பா, அதாங்க பச்சை காஸ்டியூம்ல ஒருத்தர் இருக்கால, அவன் தான் இந்த கபீலாவோட அப்பா. என்ன மர்னி, உங்க அப்பா வாங்கின கடனை அடைக்க முடியாம நீ எங்க அப்பா கிட்ட நீ என்னென்ன வேலையெல்லாம் பாக்குறேன்னு எனக்கு தெரியாதா? இப்ப அவரை சந்தோஷப்படுத்தின மாதிரியே எங்க 4 பேரையும் நீ சந்தோஷப்படுத்தி ஆகணும். ஐயா நீங்க பேசுறது ரொம்ப தப்பா இருக்கு, இந்த மாதிரி பண்ணீங்க கண்டிப்பா உங்க மனைவி கிட்ட சொல்லிடுவேன். அவ்வளவு தைரியம் வந்துருச்சா? உன்னால முடிஞ்சா சொல்லிக்கோன்னு வலுக்கட்டாயமா மர்னியை தொடும்போது அவ கோவத்துல இந்த கபீலாவோட அப்பா மண்டையிலேயே பாட்டில வச்சு அடிச்சிருவா. அடுத்த நிமிஷமே நிலவரம் கலவரமாக கடுப்பான கபீலாவோட அப்பா பாரபட்சமே இல்லாம மர்னிய அடி அடி நடிச்ச அவளோட வாழ்க்கைய அந்த காட்டுக்குள்ளேயே வச்சு கெடுக்க ஆரம்பிக்கிறானுங்க. அதுவும் ஒருத்த மட்டும் கிடையாது, 4 பேர் ஒன்னா சேர்ந்து. இதுல கொடுமை என்னன்னா, நடந்த கலவரத்தால மர்னி லைட்டா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. காட்டுக்குள்ளேயே பைத்தியத்தை போல சுத்தி திரியிறா. சொல்ல போனா ஒரு சில மாதங்களுக்கு அப்புறமா அவ கர்ப்பமாவும் ஆயிட்டா. ஒரு பக்கத்துல ஊர் மக்கள் அவளை ரொம்ப அவதூறா பேசுறாங்க. ஆனா இன்னொரு பக்கத்துல தன்னோட மானத்தை எந்த இடத்துல இழந்தாலோ அதே இடத்துல தன்னந்தனியா அந்த குழந்தையும் பெத்தெடுக்கிறா. அப்ப பாருங்க, இவ்வளவு நாளா ஒரு பைத்தியத்தை போல நடிச்சவ தன்னோட வாழ்க்கையை கெடுத்த 4 பேர்ல ஒருத்தனை தூங்கும் போதே கத்திய வச்சு கழுத்தாம்பாட்டுல வெட்டி அவனோட கதையை முடிச்சிட்டா. என்ன ஊர் மக்கள் மத்தியில இவ தன்னை ஒரு பைத்தியம்னு நம்ப வைக்கதான் இவ்வளவு தீயும் பண்ணிருக்கா. அப்பதானே இவ இந்த கொலையை பண்ணிருக்க மாட்டான்னு மத்தாளுங்க சந்தேகப்பட மாட்டாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. கபீலாவோட அப்பா தான் ஃப்ரெண்ட பாக்கலாமேன்னு வீட்டுக்கு வந்து பார்த்தா ஏற்கனவே மர்னி தான் ஒருத்தன் தலைய துண்டா வெட்டி வச்சுட்டு போயிருப்பால. இப்ப அந்த தலையவும் தூண்கள்ல கட்டி வைக்கப்பட்டிருக்க உடம்பையும் பார்த்து பைபிளுக்கு அல்ல இல்ல. கண்டிப்பா இந்த வேலையை பார்த்தது அந்த
அந்த மரணியா தான் இருக்கும்னு இவன் ஓரளவுக்கு கெஸ் பண்ணிடுவான். இதுக்கடையில கபிலாவோட அம்மாவும் வீட்டு வேலைக்காரியும் நேரா குழந்தைய வச்சிருக்கக்கூடிய மரணி கிட்ட வராங்க. இந்த பாரு, உன்னோட மனநலம் பாதிக்கப்பட்டிருக்கு. கண்டிப்பா தனியா உன்னால இந்த குழந்தைய நல்லபடியா வாழ வைக்க முடியாதமா. உனக்கு பிரச்சனை இல்லைன்னா குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிரு. உனக்காக நாங்க அதை பாதுகாப்பா வளர்க்குறோம். இவ்வளவு நாளா அமைதியா இருந்த மரணி, இந்த பாருங்க, ஏற்கனவே உங்க குடும்பத்தாலே என்னோட வாழ்க்கையும் மானமும் போயிடுச்சு. சோ தயவு செஞ்சு இந்த குழந்தைய வச்சு என்கிட்ட விட்டு வைங்க. மரணி, என்னாச்சு? நீ எதை பத்தி பேசுற? உள்ளுக்குள்ள பல வேதனைகளை வச்சிருந்த மரணி மனசை விட்டு என்னோட வாழ்க்கையை கெடுத்தது உன் புருஷனும் அவன் கூட இருந்த நண்பர்களும் தான் சொல்லி எல்லாத்தையும் கோத்து விட்டா. ஆனா பாருங்க, புருஷன் மேல இருக்க அளவுக்கு அதிகமான அன்பால இல்ல என் புருஷன் இந்த வேலையை பார்த்திருக்க மாட்டாருன்னு அவ்வளவு ஆணித்தனமா அவனை நம்ப ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கடையில கரெக்டா ஊர் மக்கள் கபிலாவோட ஃப்ரெண்டு ஒருத்தன் இறந்து போயிருப்பான்ல, அந்த விஷயம் தெரிஞ்சு நேரா இங்க இருக்க மரணி கிட்ட ஓடி வராங்க. உடனே இதை கவனிக்கக்கூடிய அம்மாவுக்கு டக்குனு ஒரு ஐடியா. மரணியா இப்படியே விட்டா கண்டிப்பா தான் புருஷனை பத்தி தப்பு தப்பா சொல்லி தன் குடும்பத்தோட மானத்தையே வாங்கிடுவா. சோ அவளோட கதையை நிரந்தரமா முடிக்கணும். அதே டைம்ல அவகிட்ட இருக்க குழந்தையும் நம்ம பாதுகாப்பா வளர்க்கணும். சோ அதுக்காக என் புருஷனோட ஃப்ரெண்ட கொண்டது வேற யாரும் கிடையாது, அது இந்த மரணி தான். இவளாவே உள்ள பூந்து 2-3 பிட்ட போட்டு விட்டா. அப்புறம் என்ன, ஊர் மக்கள் சும்மா இருப்பாங்களா? கிராமத்து மத்தியிலேயே மக்கள் முன்னிலையில அவளோட மேலாடைகளை கிழிச்சு விட்டானுங்க. அரை நிர்வாணம் ஆயிட்டா. அந்த நிமிஷத்துல கூட வேணா இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, என் குழந்தைய என்கிட்ட ஒப்படைச்சிருங்கன்னு கதறி எழுவா. ஆனா வேலைக்காரி குழந்தைய தூக்கிட்டு கமுக்கமா ஓரத்துல போய் ஒண்டிட்டா. ஆக்சுவலா இதுக்கப்புறம் தான் மரணியை அடிச்சு கொண்டு போய் காட்டுக்குள்ள இருக்க மரத்திலேயே தூக்கு மாடி சாகடிச்சிருப்பானுங்க. இந்த சீனை தான் படத்தோட ஆரம்பத்துல காட்டியிருப்பாங்க. இதெல்லாம் ஒரு கதையா கபிலாவும் சொல்லி முடிக்க, என்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க மரணிக்கு மிகப்பெரிய துரோகத்தை பண்ணிருக்காங்க. சாகிறதுக்கு முன்னாடி இத கூட எங்க அப்பா தான் என்கிட்ட சொன்னாரு. அதுக்கப்புறமா மரணிக்கு பண்ண பாவத்துக்காக குழந்தைய நாங்க பாதுகாப்பா வளர்க்க தான் நினைச்சோம். ஆனா எதிர்பாராத விதமா உடல்நிலை ரொம்ப மோசமாகி மரணியோட குழந்தை ஒரு சில மாதங்களையே இறந்து போயிட்டா. பிரச்சனை அது மட்டும் கிடையாது, மரணி இறந்து போன சில மாதங்களுக்கு அப்புறமாவே அடிக்கடி குழந்தைகள் மர்மமான முறையில தொலைஞ்சு போக ஆரம்பிச்சாங்க. ஆனா அந்த குழந்தைகள்ல தப்பிச்சு வந்த ஒரே ஒரு ஆளு, அது அந்த பூமா மட்டும்தான். ஆனா பாவம் அவ்வளவு மனநலம் பாதிக்கப்பட்டிருந்தா. குழந்தைகள் எப்ப மரணியால கடத்தப்படுதுன்னு மக்கள் நம்ப ஆரம்பிச்சாங்களோ அந்த நிமிஷத்துல இருந்தே தன் பிள்ளைகள் மேல அளவுக்கு அதிகமா பாசத்தை கொட்ட ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் மரணியுமே எந்த ஒரு குழந்தைகளையும் கடத்த ஆரம்பிக்கல. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டோம், பெத்தவங்களால எந்த குழந்தைகள் புறக்கணிக்கப்படுறாங்களோ அந்த குழந்தைகளை மட்டும்தான் மரணி கடத்த ஆரம்பிச்சா. உடனே ஹீரோயின் அம்மாவை மறைக்கிறா. ஏன்னா அம்மா தான் பிள்ளைகள் மேல பாசமாவே இருக்க மாட்டாங்களே, வேலை வேலைன்னு அதுலயே கதியா இருப்பாங்க. சோ அதனாலதான் மரணி தன்னோட குழந்தைய தூக்கிட்டு போயிருக்கான்னு முழுசா நம்ப ஆரம்பிக்கிறாங்க. உடனே கபிலாவும், கவலைப்படாதீங்க, நடந்தது நடந்து போச்சு, முதல்ல குழந்தைய தேடி கண்டுபிடிக்கலாம், ஊர் மக்கள் கிட்ட நான் உதவி கேட்கிறேன்னு ஒட்டுமொத்த பேருமே கையில தீப்பந்தங்களோட காட்டுக்குள்ள ஒவ்வொரு இடமா தொலைஞ்சு போன குட்டி பையன் மைக்க தேட ஆரம்பிக்கிறாங்க. சடனா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் கூட்டங்களுக்கு நடுவுல இறந்து போன அந்த மரணியோட பேய் நிக்கிற மாதிரி தெரியுது. அது மட்டும் கிடையாது, இவ தன்னையே அறியாம அதே இடத்துல மயக்கம் போட்டு தொப்புன்னு கீழே விழுந்துட்டா. மறுபடியும் கண்ண முடிச்சு பார்க்கும்போது மரணி இறந்து போன அதே மரத்துக்கடியில நிறைய குட்டி பசங்க உட்கார்ந்து இருக்க மாதிரியும் மரணியோட மடியில நம்ம ஹீரோனோட தம்பிக்கார இருக்க மாதிரியும் தெரியுது. தயவு செஞ்சு என் தம்பிய திரும்ப என்கிட்ட ஒப்படைச்சிருன்னு சொல்லும் போது மரணி கெக்க பக்கன்னு வில்லத்தனமா சிரிக்கிற மாதிரி தெரியுது. மறுபடியும் கண்ண முடிச்சு பார்த்தா இப்ப நம்ம ஹீரோயின் ஒரு மருத்துவமனையில இருக்காங்க. பக்கத்திலேயே அம்மாவும் உட்கார்ந்து இருக்காங்க. நல்ல வேலை, உன் தம்பிய போல நீயும் என்ன விட்டு பிரிஞ்சிருவியோன்னு பயந்துட்டேன். அம்மா என்னாச்சு, நான் எப்படி இங்க வந்தா? கடைசியா உன் தம்பியை தேடி போகும்போது காட்டுக்குள்ளேயே நீ மயங்கிட்ட. கடந்த 3 நாட்களா நீ மருத்துவமனையில தான் இருந்த. ஊர் மக்களும் தொலைஞ்சு போன மயக்க கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய சடங்குகளை கூட செஞ்சு பார்த்தாங்க. ஆனா அது எதுவுமே வேலைக்காகல. முதல்ல வா, எதுவா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலான்னு ஒவ்வொரு நாளும் கடந்து போக ஆரம்பிக்குது. தம்பியை பத்தின நினைவுகள் நம்ம ஹீரோயினை வாட்டி எடுக்குது. நாட்கள் வாரங்கள் ஆகுது, வாரங்கள் மாதங்கள் ஆகுது. ஆனா தம்பியை பத்தி எந்த ஒரு தகவலுமே கிடைக்கல. கோவத்தோட உச்சத்துக்கு போன நம்மாளு நேரா அந்த மரணி இறந்து போன மரத்துக்கிட்ட வரா. உன்னை பார்த்து நான் பயப்பட போறது கிடையாது, என் தம்பி உங்ககிட்ட தானே இருக்கான், நீ தானே கடத்திட்டு போன, ஒழுங்கா அவனை என்கிட்ட கொடுத்துரு, அப்படி இப்படின்னு கண்ணா அப்படின்னு கத்தி அந்த மரத்தையே அடிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சடனா ஒரு நாள் நைட்டு நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு வெளியில வரும்போது அங்க அந்த பூமா வந்து நிக்கிறா. கூடவே கையில ஒரு தாயத்தை வச்சிருக்கா. அடாச்சா, மறுபடியும் நீங்க வண்டியா, உன்னோட தொல்லை தாங்க முடியல. இப்ப என்ன, இந்த தாயத்தை இருந்தா வீட்டுல இருக்க குழந்தைய காப்பாத்த முடியும் அப்படிதானே? ஆனா எங்க வீட்டுல தான் குழந்தையே இல்லையே, என் தம்பி தொலைஞ்சு போய் 3 மாசம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் இது எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி காலை வச்சு மாங்கு மிதிக்கிறா. பாவம் பூமா அழுதபடியே அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டா. இன்னொரு பக்கத்துல ஹீரோ தொழுகை பண்ணிட்டு இருப்பான். அப்ப அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோயின் வராங்க. என்னாச்சு, என் மூலமா உனக்கு ஏதாவது உதவி தேவையா? இல்ல காட்டுக்குள்ள இருக்க அந்த மரம் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனைனா இப்போ வரைக்கும் ஏன் அதை அழிக்காம வச்சிருக்காங்க? பையன் பதிலே பேசாம அமைதியா இருக்கவும் கடுப்பான ஹீரோயின் மறுபடியும் காட்டுக்குள்ள இருக்க அந்த மரத்துக்கிட்ட வராங்க. மரணி, என்னால இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியாது, உங்ககிட்ட என் தம்பி இருக்கான்னு தெரியும், ஒருவேளை என் தம்பியை நீ திரும்ப என்கிட்ட கொடுத்தா உனக்காக நான் என்ன வேணா பண்றதுக்கு தயாரா இருக்கேன், அப்படி இப்படின்னு அவசரப்பட்டு இந்த பைபிள்ல வார்த்தைகளை விட்டுட்டு இருக்கா. கரெக்டா அதே டைம்ல அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வரான். ஹீரோயினும் அவனை பெருசா கண்டுக்காம லைட்டா அண்ணாந்து பாக்கும்போது அந்த மரணியோட பேய் இருக்கு இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோனுக்கு பக்கத்துல வர மாதிரி தெரியுது. உடனே இதை கவனிக்கக்கூடிய ஹீரோ கிட்ட வந்தவன் அந்த மரத்து மேல கைய வச்சு கொஞ்சம் கொஞ்சமா அந்த மரணியோட பேய் பக்கத்திலேயே வர முடியாத மாதிரி ஒரு சில மந்திரங்களை உச்சரிக்க ஆரம்பிக்கிறான். கடைசி நிமிஷத்துல அங்க இருந்த மரணியோட பேயும் மறைஞ்சு போகுது. ஹீரோயினும் கத்திட்டு அதே இடத்துல மயங்கிடுவாங்க. அடுத்த வீட்டுல இருக்கக்கூடிய அம்மாவுக்கு என்னாச்சுன்னு பாக்கும்போது, கடவுளே, என்னால இதுக்கு மேலேயும் பொறுக்க முடியல, என் மகன் மட்டும் எனக்கு கிடைக்கல, சாகிறத தவிர வேற வழியே இல்லன்னு புலம்பிட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே வெளியில இருந்து தொலைஞ்சு போன மைக் இருக்காங்க
இருக்கான் இல்லையா, அவன் அம்மானு கத்தக்கூடிய சத்தம் கேக்குது. என்ன ஏதுன்னு புரியாம அவசர அவசரமா அம்மாவும் கதவை திறக்கும் போது உண்மையாவே தொலைஞ்சு போன புள்ளகாரன் தான் திரும்ப இங்க வந்திருக்கான். அப்புறம் என்ன, அடுத்த நாள் காலையில விடிஞ்சதுமே தம்பிக்காரன் திரும்ப வந்த விஷயத்த பார்த்து அம்மாவுக்கும் ஹீரோயினுக்கும் ஆனந்த கண்ணீரு. சரிமா, இதுக்கப்புறமாச்சும் உங்க பையனை பாதுகாப்பா பாத்துக்கோங்கன்னு கபிலாவும் ஹீரோவும் அட்வைஸ் பண்ணிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுவாங்க. நேரா வீட்டுக்கு வரும்போது நம்ம ஹீரோ மட்டும் தனியா உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்போ உடனே கபிலாவும், டேய் நீ அந்த மரணியோட பேயவே மந்திரத்தின் மூலமா அழிச்சிருக்க அப்பா, ஆனா அது முழுசா அழிஞ்ச மாதிரி எனக்கு தெரியல, கவலைப்படாதடா, தொலைஞ்சு போன பையனே திரும்ப வந்துட்டான் அப்படின்னா மரணியும் கண்டிப்பா வரமாட்டா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும். ஆமா, எதனால இப்ப வரைக்குமே அந்த மரணியோட மரத்தை பாதுகாப்பா வச்சிருக்கீங்க? எது பாதுகாப்பாவா? டேய், குழந்தைகள் எப்ப தொலைஞ்சு போக ஆரம்பிச்சாங்களோ அப்பவே ஆளுங்களை வச்சு அந்த மரத்தை அழிக்க சொன்னேன். ரம்பத்தால அறுத்தும் பார்த்தாச்சு, வண்டியை வச்சு இழுத்தும் பார்த்தாச்சு, எதுவுமே வேலைக்காகல. ஒவ்வொரு முறையும் அந்த மரத்தை அழிக்க பக்கத்துல போகும்போதெல்லாம் உயிர் பலி மட்டும்தான் நடக்குது. அந்த ஒரே காரணத்தாலேயே வேற வழி இல்லாம அந்த மரத்தை அப்படியே விட்டாச்சு. கட் பண்ண அடுத்த ஹீரோயினோட அம்மாவை காட்டுறாங்க. எந்த தாயத்தெல்லாம் ஆரம்பத்துல வெளியில தூக்கி போட்டாங்களோ இப்ப அதே தாயத்தை இவங்க ரெடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கூடவே ஹீரோனை கூப்பிட்டு, இந்த பர்மா, இந்த தாயத்தெல்லாம் வீட்டோட ஜன்னல் கதவுன்னு எல்லாத்துலயும் நீதான் மாட்டி வைக்கணும். சரின்னு அம்மாவோட பேச்ச தட்ட முடியாம இவ்வளவு ஒரு தாயத்தை கையில எடுக்கும் போது பயங்கரமா அது கையை காயப்படுத்தது. அட பாத்து புடிமா, ஏதாவது கூர்மையான கம்பியும் கையை கிழிச்சிருக்கும். சரின்னு இவ்வளவு கையை கவனிக்கும் போது கம்பியை வச்சு கிழிக்கப்படுறதுக்கான எந்த ஒரு தடையமும் இல்ல. அதுக்கு பதிலா ஏதோ நெருப்ப வச்சு சுட்ட மாதிரி கையை செவந்து போயிருக்கு. இதுக்கடையில நேரா பக்கத்துல இருக்க மளிகை கடைக்கு வந்தவ கருவேப்பிலை, இஞ்சி, குங்குமப்பூ, மஞ்சள், அரிசின்னு ஒரு சில பொருட்களை வாங்கிட்டு இருக்கா. சந்தேகத்துல கடைக்கார அம்மாவும், ஏமா நீங்க வந்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ள இங்க கிராமத்துல இருக்க ஆளுங்க மாதிரியே பேச கத்துக்கிட்ட? ஆமா ஆமா, நான் முன்ன விட இப்ப ரொம்ப பழகிட்டேன்னு சிரிச்சபடியே பேசிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில வரும்போது மணி சரியா 6 ஆகுது. கொஞ்சம் கொஞ்சமா ஊருக்குள்ள இருக்க மக்கள் வீட்டுக்குள்ள போக ஆரம்பிக்கிறாங்க. அதே டைம்ல பக்கத்துல இருக்க மசூதியில இந்த 6 மணிக்கெல்லாம் தொழுகை பண்ணுவாங்க இல்லையா, அந்த சவுண்ட கேட்டதுமே ஹீரோயினுக்கு கொஞ்சம் கொஞ்சமா தலைவலிக்க ஆரம்பிக்குது. இவ வழியால கதறிக்கிட்டு அந்த இடத்த விட்டு ஓடுறத நம்ம ஹீரோவும் கவனிக்கிறான். அப்படின்னா இவ உடம்புக்குள்ள ஏதோ ஒரு தீய சக்தி இருக்குன்னு தெளிவா தெரியுது. ஒருவேளை அழிஞ்சு போனதா நினைச்ச மரணியா இருக்குமோ? மேபி, போக போகதான் நமக்கே தெரியும். அடுத்த ஹீரோயின் நேரா வீட்டுக்கு வரும்போது தம்பிக்காரனுக்கு அம்மா சாப்பாடு ஊட்டிட்டு இருக்காங்க. ஆனா அவன் ஒரு வாய் கூட சாப்பிட மாட்டேங்கிறான். சடனா ஹீரோனுக்கு என்னாச்சுன்னு தெரியல. அம்மா நீங்க விடுங்க, அவனுக்கு நான் சாப்பாடு கொடுக்குறேன். அட பரவாயில்ல விடுமா, இனிமே நான் அவனை கண்ணு கருத்துமா பாத்துக்கலான் இருக்கேன், வேலையெல்லாம் விட போறேன். ஆனா ஹீரோயின் அப்பவும் அமைதியா இல்லாம, அதான் சொல்றல்ல நான் இனிமே அவனுக்கு சாப்பாடு கொடுக்குறேன்னு பயங்கரமா கத்துவா. சரி சரி கோவப்படாத, நீயே சாப்பாடு கொடுன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் இந்த ஹீரோயினோட மூஞ்சில லைட்டா சிரிப்பே வருது. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இவ ஒரு சில நேரங்கள்ல உண்மையான ஹீரோயினை போல இருக்கா, மற்ற நேரங்கள்ல இவளை யாரோ கண்ட்ரோல் பண்ற மாதிரியே தெரியுது. அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அம்மா நிக்கோட ரூமை செக் பண்ணும்போது உள்ள ஹீரோனும் தம்பிகாரனும் விளையாடிட்டு இருக்காங்க. ஏமா இவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் தூங்காம என்ன பண்றீங்க? அப்ப ஹீரோயின் தலையை திருப்பி லைட்டா சிரிப்பா பாருங்க. கதவு டப்புன்னு தானா லாக் ஆகுது. சரின்னு கதவை திறக்க ட்ரை பண்ணும்போது இந்த சவுண்ட கேட்டு உண்மையான ஹீரோயின் தான் அறைக்குள்ள இருந்து வெளியில வரா. என்ன இது, இப்பதான் உள்ள ஒன்ன பார்த்தேன், ஆனா நீ வெளியில வர? என்னமா லூசு மாதிரி பேசுறீங்க? நான் இவ்வளவு நேரம் ஏன் அறைக்குள்ளதான் தூங்கிட்டு இருந்தேன். நடக்கிற எதுவும் புரியாம தம்பிக்காரன் அறைய மறுபடியும் திறந்து பார்க்கும்போது உள்ள அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கான். அம்மாவுக்கு என்ன தோணும், சரி ஒருவேளை நம்ம கண்ணுக்கு தான் ஏதோ தப்பா தெரிஞ்சிருக்கு போலன்னு இவங்க பாட்டுல மறுபடியும் தங்களோட அறைக்கு போயிடுவாங்க. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில விடியுது. தூக்கத்தை விட்டு அம்மா கண்ணம் விழிக்கும் போது இவங்களோட பெட்டுக்கு பக்கத்திலேயே இறந்து போனா அந்த மரணி இருக்கா இல்லையா, அவளோட பேய் குத்த வச்சு உட்காந்து ஏதோ ஒரு பாட்டு பாடுற மாதிரி தெரியுது. ஆனா கண்ணை தேய்ச்சிட்டு பார்க்கும்போது அந்த இடத்துல யாருமே இல்ல. அடுத்து இதே டைம்ல தம்பிக்கார அறைக்குள்ள இருக்க ஹீரோயின் அவனுக்கு தலை வரும்போது மரணி என்ன பாட்டை பாடினாலோ அதே பாட்டை இவ பாடிட்டு இருக்கா. சோ இதுலயே ரொம்ப தெளிவா தெரியுது மரணியோட பேய் மொத்தமா அழியல, அது ஒரு ஆன்மாவா இந்த ஹீரோயின் உடம்ப தனக்கு சொந்தமாக இருக்கு. அப்ப கரெக்டா உள்ள வந்த அம்மாவும், பசங்களா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான சாப்பாடை நானே செஞ்சு கொடுக்குறேன். தோடா எங்க மேல அக்கறை இருந்திருந்தா நீங்க முன்னாடியே எழுந்து வந்திருப்பீங்க. ஆனா உங்களுக்கு அந்த பாசமே கிடையாது. ஏன் தெரியுமா, குழந்தையா இருக்கும் போது உங்க அப்பா உங்களை அடிச்சு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிருக்காங்க. சொல்ல போனா அதனாலதான் எங்களை இப்போ வரைக்கும் தாத்தா பாட்டிய கூட பார்க்க கூட்டிட்டு போகல. ஆனா நான் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு பண்ணிட்டு இருக்கேன். எது எங்களுக்காகவா? உங்க சொந்த லாபத்துக்காக நீங்க வேலை பாக்குறீங்க. உண்மையை சொல்ல போனா பசங்களான எங்க மேல உங்களுக்கு எந்த ஒரு பாசமும் கிடையாது. அதனாலதான் மரணி கூட இந்த மயக்க தூக்கிட்டு போயிருக்கா. இப்படி எல்லாம் அம்மாவோட மனசே கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டு நேரா வெளியில வந்தவ வழியில பூமாவை சிரிச்சபடியே பாத்துட்டு போறா. பூமாவுக்கு பார்த்த நொடியே புரிஞ்சு போச்சு, கண்டிப்பா வந்திருக்க கூடியது ஹீரோயின் கிடையாது, மரணி தான் அவ உடம்ப முழுக்க முழுக்க கட்டுப்படுத்துறான்னு. இதுக்கடையில கதையோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயின் ஃபேமிலியை கூட்டிட்டு வந்த வேன் டிரைவர் இருக்கான்ல, அவன் இப்ப மறுபடியும் வண்டியை ஓட்டிட்டு வரும்போது வண்டி பாதிலேயே ஸ்டாப் ஆயிடுச்சு. வண்டிக்குள்ள இருக்கிறது வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் லிசா. கொஞ்ச நாளா ஹீரோயின் கிட்ட இருந்து எந்த ஒரு காலம் வந்திருக்காது. சோ அதனாலேயே என்னாச்சுன்னு விசாரிக்கிறதுக்காக இவன் இந்த கிராமத்துக்கு வந்திருக்கா. வழக்கம் போல டிரைவரும், மன்னிச்சிருக்கமா வண்டி ஸ்டார்ட் ஆகல, அந்த பசங்க கூட உங்களை பாதுகாப்பா அனுப்பி வைக்கிறேன்னு பைக்ல லிஃப்ட் கேட்டு லிசாவை பாதுகாப்பா ஹீரோயின் வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. ஃப்ரெண்ட பார்த்ததுமே பயப்புள்ள நல்ல விதமா தான் பேசுறா. கூடவே இங்க நடந்த பிரச்சனை, தொலைஞ்சு போன தம்பிக்காரன் திரும்ப கிடைச்சது, அப்புறம் அந்த மரணியோட கதைன்னு எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம ஷேர் பண்ணுவா. சரிடி நீ கொஞ்சம் வெயிட் பண்ண, நான் உனக்காக சாப்பிட ஏதாவது கொண்டு வரேன்னு கிச்சனுக்கு போயிடுவா. உடனே லிசா சும்மா இல்லாம அங்க இருக்க மயக்க கூட விளையாடலான்னு ஒரு சின்ன ரோபோ பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அடுத்த நிமிஷமே ஹீரோயின் உடம்புக்குள்ள இருந்து மரணி வெளியில வரா. நீ ஒன்னும் மயக்க கூட விளையாட தேவையில்ல, டேய் வாடா நம்ம விளையாட
இல்லான்னு வலுக்கட்டாயமா அவனை அங்கிருந்து கூட்டிட்டு போறா. என்ன இது, இவ இப்படி எல்லாம் இருக்க மாட்டாளேன்னு கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோயினோட நடவடிக்கையில இந்த லிசாவுக்கு டவுட் வருது. இருந்தாலும் உண்மையை முழுசா தெரிஞ்சுக்கணும்னு வெளிப்படையா அதை எதையுமே காட்டிக்கல. அதுக்கப்புறமா இந்த மர்னி தூங்குறதுக்காக ஹீரோயின் தன்னோட அறையை கொடுத்துட்டு இவ தன்னோட தம்பி கூட தூங்க போயிடுவா. ஆக்சுவலா இவளுக்கு ஏற்கனவே மந்திர தந்திரங்கள்லாம் தெரியும் இல்லையா, அதனால மன தைரியத்தோட இவளும் பெட்ல படுத்துருப்பா. அப்ப மேல இருக்கக்கூடிய கருப்பு துளைக்குள்ள இருந்து மர்னியோட தலைமுடி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறங்கிட்டு இருக்கு. இந்த பாரு, இதெல்லாம் பார்த்து பயப்படுற நிலைமையில நான் இல்ல, முதல்ல நான் ஓய்வு எடுக்கணும்னு இவ பாட்டுல தலவாணிய மூஞ்சில வைக்கும் போது சடனா அங்க வந்த மர்னியோட கொடூரமான பேய் கொஞ்சம் கொஞ்சமா தலகாணியை வச்சு அமுக்கி அவளோட கதையவே முடிக்க பாக்குது. சும்மா சொல்லக்கூடாது, இந்த படத்திலேயே நான் பார்த்து பயந்த ஒரு சீனா இதான். ஏன்னா அந்த அளவுக்கு பாக்குறதுக்கே இந்த பேய் படு கோரமா இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா லிசா மூச்சு விடவே கஷ்டப்படுவா. நல்ல வேலையா கடைசி நிமிஷத்துல இவ வரும்போது குடும்ப சொத்தான ஒரு மந்திர பொருளை கையில கொண்டு வந்திருப்பா. சோ அதை வச்சு டக்குன்னு அந்த பேய் அடிக்கும் போது நொடி பொழுதுல அதுவும் மறைஞ்சு போயிடும். அடுத்த நாள் காலையில விடியுது. ஹீரோயினை கூட்டிக்கிட்டு தனியா வெளியில வந்தவ, ஆமா உங்க அம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீ முன்ன மாதிரி இல்லையாமே. ஆமா ஆமா, எனக்கும் அப்படி ஃபீல் ஆகுது. ஒரு சில நேரங்கள்ல இந்த உடம்ப நான் கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் ஒரு சில நேரங்கள்ல வேற யாரோ ஒருத்தர் என் உடம்ப கண்ட்ரோல் பண்ற மாதிரியும் தெரியுது. சரி, இதெல்லாம் எப்பையில இருந்து ஆரம்பிச்சது? அதுவா, என் தம்பி திரும்ப எப்ப வீட்டுக்கு வந்தானோ அந்த நாள்ல இருந்து. அதுக்கப்புறமா டைம் ஆயிடுச்சுன்னு 3 பேருமே நேரா வீட்டுக்கு வராங்க. முதல்ல ஹீரோனும் தம்பியும் உள்ள போயிடுவாங்க. கடைசியா லிசாவும் போலான்னு பாக்கும்போது அந்த இடத்துக்கு பூமா வரா. கையில ஒரு தாயத்தை குடுக்குறா. ஆரம்பத்துல லிசா வாங்க மாட்டா. ஆனா உள்ள போன ஹீரோனை கை காட்டி ஆபத்து ஆபத்துன்னு சொல்லும் போது கண்டிப்பா தனக்கு தெரிஞ்ச உண்மைகளை போல இவளுக்கும் ஏதோ தெரிஞ்சிருக்கு போலன்னு தாயத்தை வாங்கும் போது பூமாவோட கைகளை லைட்டா தொட்டதுமே இதுக்கு முன்னாடி பூமாவை மர்னி கடத்திட்டு போயிருப்பா இல்லையா, அது சம்பந்தப்பட்ட ஒரு சில காட்சிகள் ஒரு சின்ன இலூஷனா வந்து போகுது. சோ அப்படின்னா லிசாவால ஒருத்தரோட கடந்த கால வாழ்க்கையை கூட தெளிவா பார்க்க முடியும் போல. அன்னைக்கு நைட்டு எல்லாருமே ஒன்னா உட்காந்து சாப்பிடுவாங்க. அப்ப அம்மாவுக்கு கால் வருதுன்னு தனியா போயிடுவாங்க. ஹீரோயினும் தண்ணி கொண்டுட்டு வரேன்னு கிச்சனுக்கு போயிடுவா. உடனே இதான் சாக்குன்னு பின்னாடியே உள்ள வந்த லிசாவும், இந்த பாரு, நீ நடிக்க தேவையில்ல, உண்மையாவே நீ யாருங்கிறது எனக்கு தெரியும், கடைசி முறையா எச்சரிக்கிறேன், என் ஃப்ரெண்டோட ஃபேமிலியை விட்டு இந்த இடத்த விட்டு போயிடு. தோடா, உனக்கு உண்மை தெரிஞ்சு போச்சா அப்படின்னா உன் கதையை முடிச்சிட வேண்டியதுதான். அவசரப்படாத, என்கிட்ட என் குடும்ப சொத்தான மந்திர ஆயுதம் இருக்கு, இதை எதிர்த்து உன்னால எதுவும் பண்ண முடியாது. ஆமா, அது என்னமோ சரிதான், ஆனா அதுக்கு அந்த ஆயுதத்தை வச்சு நீ முதல்ல என்ன தாக்கணும், உன்னால முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருன்னு ஒரு பெரிய வாளி எடுத்து டப்புன்னு லிசா மண்டையிலேயே ஒரு அட்டி தடுமாறி கீழே விழும்போது பட்டாக்கத்தி எடுத்து கண்ணாபுடான்னு குத்த ஆரம்பிக்கிறா. முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்துல இருந்துமே நம்மால எஸ்கேப் ஆயிடுவா. உயிருக்கு பயந்து வேகமா ஓடும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் நைனாவும் வந்துட்டாங்க. லிசாவை காப்பாத்திட்டு மொத்த பேரும் அங்க இருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனா இந்த அம்மா மட்டும் தம்பிக்காரனை பாதுகாப்பா தூக்கிட்டு போய் பக்கத்துல இருக்க அறைக்குள்ள ஒளிஞ்சுப்பாங்க. ஹீரோயின் மட்டும் தனியா சண்டை போடுவாங்க. அப்ப ஒரு கட்டத்துல ஹீரோயின் உடம்ப விட்டு வெளியில வந்த மர்னி 8 கால் பூச்சி மாதிரி செவுத்துல தாவி தாவி சண்டை போடுவா. நம்ம ஹீரோவும் சும்மா கிடையாதுல்ல, மந்திர வார்த்தைகளை உச்சரிச்சு பட்டாக்கத்தை எடுத்து கையை காலு தோள்பட்டின்னு எல்லாத்தையும் குத்தி கிழிக்கிறான். ஆனா மர்னிக்கு அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாவே தெரியல. கடைசியில ஹீரோவோட கையவே கண்ணா பின்னான்னு கிழிச்சு தள்ளிட்டு மொத்தமா கதையை முடிக்கலாமேன்னு கிட்ட வரும்போது கரெக்டா அந்த இடத்துக்கு மறுபடியும் லிசா வரா. பூமா கொடுத்துட்டு போன மந்திர தாயத்தை கரெக்டா மண்டைக்கு மேல வச்சு அழுத்தும் போது மர்னியோட பேயும் டப்புன்னு மறைஞ்சு போயிடும். அடுத்த கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம ஹீரோயினை ஒரு பெட்ல கட்டி போட்டு வச்சிருக்காங்க. மர்னி தற்காலிகமா தான் மறைஞ்சு போயிருக்கா. ஆனா இன்னும் அவளோட ஆன்மா உங்க பொண்ணு உடம்புக்குள்ள இருக்கு. அதை முழுமையா அழிக்கணும்னா ஒரு பெரிய சடங்கு செஞ்சாகணும். உடனே அம்மா, பாபா உனக்கு எதுவும் இல்ல, மயக்கத்தை விட்டு கண்ண மொழின்னு எழுப்பதான் பாப்பாங்க. ஆனா உள்ள இருக்கக்கூடிய மர்னி கைய ஒரே கவ்வு போல போலன்னு ரத்தம் ஊத்திட்டு இருக்கு. உங்களால என்ன தடுக்க முடியாது, மயக்க என்கிட்ட இருந்து பிரிக்க முடியாதுன்னு பைபிள்ல டைலாக் பேசிட்டு இருக்கா. கடுப்பான லிசா ஹீரோனுக்கு ஆபத்து வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு மந்திர ஆயுதத்தை தலையில வச்சு அழுத்தும் போது பயங்கர வலியால கதர்னவ திடீர்னு ஹீரோயின் உருவத்துக்கு மாறி, அட லிசா, நான் உன்னோட ஃப்ரெண்டு, என்ன ஏன் அப்படி எல்லாம் பண்ற, எனக்கு இது பயங்கரமா வலிக்குதுன்னு நடிக்க ஆரம்பிக்கிறா. இதுல ஏமாந்து போன லிசா மந்திர ஆயுதத்தை லைட்டா எடுத்ததுமே கட்டி இருந்த கயிறு எல்லாம் அத்து போட்டுட்டு மறுபடியும் மர்னி வெளியில வந்துட்டா. உயிருக்கு பயந்து அம்மா மயக்க கூட்டிட்டு பக்கத்துல இருக்க அறைக்குள்ள போய் ஒளிஞ்சுப்பாங்க. மர்னி கூட இருந்த எல்லாத்தையும் அடிச்சு போட்டுட்டு மயக்க தூக்கலான்னு போகும்போது வழியில நம்ம பூமா வந்துட்டா. இவகிட்ட தான் மந்திர தாயத்து இருக்கும்ல, அதை ஒண்ணா தூக்கி போட்டு பயங்கரமா அட்டாக் பண்ணுவா. சும்மா சொல்லக்கூடாது, ஆளு பார்க்க அரக்கிரிக்கி மாதிரி இருந்தாலும் கூட அடி ஒண்ணும் சும்மா இட்டி மாதிரி இருக்குது. ஆனா சண்டையோட முடிவுல பூமாவை அடி நடிச்சு அங்க இருக்க ஜன்னலை உடைச்சுக்கிட்டு 2 பேருமே தொப்புன்னு கீழே விழுந்துருவாங்க. இதுக்கடையில புள்ளகார மயக்க சும்மா இல்லாம என்ன என் அம்மா கிட்ட போக விடுன்னு சொந்த அம்மா கிட்டயே பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்காங்க. டேய், நான் தாண்டா அவன் அம்மான்னு சொல்லும் போது டக்குன்னு ஏதோ ஒரு சக்தி அவங்கள தூக்கி அடிக்குது. பார்த்தா மறுபடியும் முர்னி ஹீரோயின் உடம்பு விட்டு வெளியில வந்துட்டா. வேணா, தயவு செஞ்சு என் பையனை என்கிட்ட ஒப்படைச்சிரு, நீயும் தாயா இருந்திருக்கல்ல, ஒரு மகனை பிரியக்கூடிய வழி உனக்கு எப்படி இருக்குன்னு தெரியும்ல. என் பசங்களை கவனிக்காம விட்டது என்னோட தப்பு, ஆனா அதுக்கு காரணம் இருந்துச்சு, அவங்க நல்லா இருக்கணும் தான் நான் இரவும் பகலும் வேலை பார்த்தேன், தயவு செஞ்சு என் பையனை என்கிட்டயே ஒப்படைச்சிருன்னு சொல்லும் போது ஒரு நிமிஷம் நல்லவளை போல பக்கத்துல வந்த மர்னி நொடி பொழுதுல கூர்மையான நகங்களை பயன்படுத்தி அம்மாவோட வயித்தையே குத்தி கிழிச்சு ரொம்ப கொடூரமா அதே இடத்துல கொண்டுட்டா. அது மட்டும் கிடையாது, தம்பிக்காரனை தூக்கிட்டு அலேக்கா வானத்துல பறகுறா. மயக்கத்தை விட்டு கண்ண முழிச்ச ஹீரோயினால பார்க்க மட்டும்தான் முடியுதே தவிர தடுக்க முடியல. அதுக்கப்புறமா இறந்து போன அம்மாவை அடக்கம் பண்ணிட்டு கண்டிப்பா என் தம்பி உயிரோட தான் இருப்பான், அவனை காப்பாத்த ஏதாவது வழி இருக்கணும். உடனே லிசாவும் நான் பூமாவோட கையை பிடிக்கும் போது அவளோட கடந்த கால வாழ்க்கையை என்னால ஒரு நொடியில பார்க்க முடிஞ்சு. எனக்கு என்னமோ அவளை பார்த்து விசாரிச்சா கண்டிப்பா பூமா அவளை கடத்தும் போது எந்த இடத்துக்கு தூக்கிட்டு போனாலோ அதே இடத்துக்கு
இடத்துக்கு நம்மளாலையும் போக முடியும், உன் தம்பியவும் காப்பாத்த முடியும். திரும்பி பார்த்தா பக்கத்திலேயே பூமாவும் இருக்கா. ஹீரோயின் அவளை பார்த்து கைய காட்ட அவ்வளவு சிரிச்சபடியே கைய காட்டுறா. அப்படின்னா கதை இன்னும் முடியல. தொலைஞ்சு போன தம்பிய பூமா உதவியால திரும்ப கண்டுபிடிக்க போறாங்களா இல்லையாங்கிறதையே ஒரு கேள்வியை வச்சு அப்படியே இந்த இடத்துல இந்த படத்தோட முதல் பாகத்தையும் முடிக்கிறாங்க. மேபி 2வது பாகம் வந்தா கண்டிப்பா அதையும் நம்ம ரிவ்யூ பண்ணலாம். சரி, ஓகே, அடுத்த வீடியோல பார்க்கலாமா? பாய், தேங்க்யூ.